கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நல்ல இரவு நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்ய நாம் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை விட்டுக் கொடுக்கலாம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல இரவு நேரத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். உறங்குவதற்கு முன் உன்னதரோடு கூட ஒரு விசுவாச பயணத்திலே ஒவ்வொரு நாளும் நீ நடத்துகிறீர். இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே திட நம்பிக்கையும் ஆண்டவரே தைரியத்தையும் சுகத்தையும் பாதுகாவலையும் எங்களுக்கு தருகிறது. அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தையின் வல்லமைகளை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாக்கட்டும். நீரே நடத்தும், நீர் ஆளுகை செய்ய நீ கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். சொல்லிக் கொடுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் ஒரு பாடலில் ஒரு சரணங்களை பாடலாம். உன் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியேன், உம்மையன்றி யாரை பாடுகிறேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உன் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரவசமே பரமேசருளே பரம்பொருளே, பரிசுத்தமே பரவசமே பரமேசருளே பரம்பொருளே, தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன். தேடினதால் கண்டடைந்தேன், பாடின பாடல்கள் ஈந்தளித்தேன். உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீர், ஆமென். என் இதய தெய்வமே நீர், எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வமே நீர், எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவேவும், நேசமுகம் கண்டு கண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவேவும், நேசமுகம் என்றும் கண்டிடுவேன். உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அன்புக்குரியவர்களே, நாம் தொடர் போதனையாக மத்தேயு நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். அடுத்த வசனத்தை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியங்களிலே சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினினால் சுட்டெரிப்பார் என்றார். இது யோவான் சானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு நியாய தீர்ப்பை குறித்த தன்மையுடையவர் தேவன் என்பதை இங்கே வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் கை சாதாரணமான கரம் அல்ல. நம்மையெல்லாம் படைத்தது அவருடைய கரம். இந்த சிருஷ்டிகள் அனைத்தையும் படைத்தது. வானத்தை பார், பூமியை பார், உள்ள எல்லா கிரியைகளையும் தம்முடைய பலத்த கரத்தினாலே தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய கரம் இஸ்ரவேல் மக்களை கூட யாத்திராகமம் 13:3 நாம் வாசிக்கிறோம். அவருடைய பலத்த கரம் இஸ்ரவேல் மக்களை புறப்பட செய்தது. உபாகமத்தில் அதை குறித்து சொல்லும் பொழுது, உபாகமம்
4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதுல பாருங்க, இதெல்லாம் ஏன் ஆண்டவர் செய்தார் அப்படின்னா, இருங்க அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஆண்டவருக்கு முன்பாக 4ஆம் அதிகாரம் 34வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை சோதனையினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செய்கைகளினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று விசாரித்துப்பார். யாரன்னா கேட்டு பாருங்க, இப்படி யாராவது செஞ்சிருக்கிறாங்களா உங்க லைஃப்ல? இதுல கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? கர்த்தரே தேவன், அவர் இல்லாமல் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. அப்போ எல்லாம் பாருங்க, அவருடைய கரம் எத்தனை விதமான செயல்களை அவர் செய்திருக்கிறது என்று இங்க நாம் உணர முடியும். இஸ்ரேல் மக்களை குறித்து அவங்க அவருடைய கரத்துல நடத்தின காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்ப அவர் கையில இன்னைக்கு என்ன இருக்குன்னா தூற்றுக்கூடை இருக்கிறது. தூற்றுக்கூடை அப்படின்னா விளைச்சலை பதரோடு கூட அறுப்பார்கள். அதை தூற்றும் பொழுது, கூடையில எடுத்து தூற்றப்படும் பொழுது அதில் பதறையோ அது தனியாக ஒதுக்கப்பட்டு அது சுட்டெரிக்கப்படுவதற்கு அனுப்பப்படும் என்று மனிதனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்க வாழ்க்கையிலே சரியாக ஆண்டவரை புரிந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையை இந்த யோவான் சாணன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை குறித்த திட்டங்களை அறிவிக்கிறார். அப்போ அவருடைய கரங்கள், நாம் ஆராதிக்கிற தேவனுடைய கரம் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பலத்த கரம். அவர் நினைச்சா அவர் கைகளின் பிரயாசத்தை நம்ம சாப்பிட முடியும். உபாகம் 8:18 சொல்லும் போது சொல்றாரு, என் கையின் பலன் இதை இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு தந்தது என்று சொல்லாதிருப்பாயாக. ஏனென்றால் தேவனை தான் ஒரு மனுஷனுக்கு என்ன பண்றாரு? சாமர்த்தியத்தையும் பலனையும் எல்லாத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ இஸ்ரவேலரை பலத்த கரத்துடன் புறப்பட பண்ணின அந்த தேவனுடைய கரம், இன்றைக்கு நாம் அந்த கரத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். அது நியாய தீர்ப்பில் தூற்றுக்கூடை வைத்திருக்கிறது அவருடைய கரம் என்று சொல்லி. அப்ப நம்ம இந்த உலகத்துல ஏற்கனவே நான் உபாகம் புஸ்தகத்துல பார்க்கும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் குறித்து நம்ம பார்த்தோம். அவர் நியாயம் விசாரிப்பார். அவர் கரத்திலே நாம் நியாயம் கொடுக்கிறவர்களாக நிற்க வேண்டும். ஒரு மனிதன் பிறக்கிறான், அவனுக்கு பின்பு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அவருக்கு முன்பாக நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஒரு லூக்கா 12ஆம் அதிகாரம் 48வது வசனம் நினைக்கிறேன். பாருங்க. அன்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறேன். லூக்காவா? லூக்கா 12:48. அறியாதவனாக இருந்து அடிகளுக்கு ஏதுவானவர்களை செய்தவன். இல்ல சாரி, யோவான்ல நினைக்கிறேன். யோவான் 12. என்னை தள்ளி என் வார்த்தையை 48 கரெக்ட் தான். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அப்ப தேவன் எல்லாவற்றையும் நமக்கு தந்துவிட்டு நாம் பதரை போல் அல்ல, கோதுமை மணிகளாக, விலை மதிக்க முடியாத உரிமை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் என்ன பண்ணி இருக்கிறார்? நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அவருடைய கரத்திலே என்ன இருக்கிறது? தூற்றுக்கூடை அவர் கரத்தில் இருக்கிறார். பதறையோ அக்கினியினால் சுட்டெரிப்பார். நல்ல கோதுமை மணிகளை களஞ்சியங்களை சேர்ப்பார். அப்ப இதை என்ன சொல்ல வராரு? இஸ்ரவேல் மக்கள் பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அவர் கை ஒரு மனிதன் மீது அமர்ந்ததான். அவர் கரம் ஒரு மனிதன் மீது அமர்ந்த பொழுது எசேக்கியா தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது 37ஆம் அதிகாரத்திலே தேவனை குறித்த அந்த செயல்பாடுகளை அறிவித்துக் கொண்டே வருகிறார். அங்கே யாரை குறித்து சொல்லுகிறார் பாருங்க, கொஞ்சம் எடுக்கலாம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம்
கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்துகிறார். நிறுத்தின தேவன், மனுபுத்திரனே, நீ என்ன பண்ண? எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகி ஆண்டவரே, தேவரே அதை அறிவீர் என்றேன். ஆண்டவர் பாருங்க, செய்ய போற காரியங்களை நம்ம கிட்ட கேட்கிறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன எதிர்பார்க்கிறோம். அப்போ நம் மனம் ஒரு சில காரியங்களை, விரும்பாத காரியங்களை தேவனை செய்வதற்கு நாம் தடையாக நிற்கிறோம். அநேக விஷயங்களையும் அவர் சரியா நியாயம் இருக்கிறவருங்க. தூற்று கூட அவர் கையில இருக்குது. நம்ம கிட்ட கேட்டுதான் அவர் சரி செய்யறாரு. பாருங்க, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டேன். அதே ஆண்டவர், நீ உமக்கு தெரியும்பா நான் பதில சொல்றாரு. அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். எலும்புகளை நோக்கி நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் எல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு 11வது வசனத்துல, அது ஒரு பெரிய சேனையை எழுப்பி நின்றுதான். ஆவியை பார்த்து கட்டளையிடுன்னு சொல்றாரு. ஆவியை எல்லாவற்றுக்கும் ஊதப்படுகிறது. உடனே எல்லாம் ஒரு மிகப்பெரிய சேனையாக நின்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. அப்போ இஸ்ரவேல் வம்சம் அன்றைக்கு எப்படி அந்த பள்ளத்தாக்கிலே அட்ரஸ் இல்லாம கிடந்ததோ, அது போன்று என் ஜனங்கள் பாழாய் கிடக்கிறது. நான் இதை எழுப்பி நின்று அதை கட்டப் போகிறேன், அதற்கு உயிரடைய செய்ய போகிறேன், அதற்கு ஜீவனை கொடுக்க போகிறேன் என்று சொல்லி உரைத்து அங்கே அவர்களுக்கு உணர்வுகளை கொடுக்கிறார். அப்போ தேவன் ஒவ்வொரு நாளும் நம்ம கோதுமை மணிகளாக வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நாம என்ன பண்றோம்? அவருக்கு கனி கொடுக்கிற, அவரை வெளிப்படுத்துகிற, வாசனை வீசுகின்ற நற்கந்தங்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் தூற்றுக்கூட ஒரு நாளில் இருக்கிறது. அவர் கலத்தை நம்மை சேர்த்து அன்றைக்கு உலகத்தை அவருடைய கரத்துக்குள்ளே கொண்டு வந்து வலது கரத்திலும் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இருக்கிறவர்கள் என்று சொல்லி வேறு பிரித்து கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிற பாக்கியவான்களே செல்லுங்கள் என்று சொல்லி, நாம் வலது பக்கத்தில் இருக்கிறவர்களா இருப்போமா, இடது பக்கத்தில் இருக்கிறவர்களா இருப்போமா என்பதை யோசிக்க வேண்டும். அவருடைய கரம், நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கிறது, அவருடைய வலது கரத்தில் தீர்க்காயுசு இருக்கிறது, அவருடைய இடது கரத்தில் செல்வமும் கனமும் இருக்கிறது. ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் அந்த அவருடைய கரத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உணராமல் நாம் என்ன பண்ண, நம்முடைய இஷ்டத்தின்படி நாம் வாழும் பொழுது, நம்முடைய சுய திட்டத்தின்படி வாழும் பொழுது, ஒரு நாளிலே நாம் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து, அவர் கையில் தூற்றுக்கூட இருக்கிறது. ஆண்டவர் அப்படின்னால அவர் எப்பவும் சரியாதான் செய்வாரு. நான் கோதுமை மணியா இருக்கிறேனா, பதராக இருக்கிறேனா என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து செயல்பட நாம் அழைக்கப்பட்டோம். பழைய ஏற்பாட்டில நீங்க பார்க்கும்போது அவருடைய கரத்துக்குள்ளே வைத்து இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்தார். ஆனால் இவர்களும் என்ன பண்றாங்க, மதில் போட்டு நான் உங்களை வேலையடைத்து பாதுகாத்த, நீங்க என்ன பண்றீங்க, அதை மீறி வெளியில போய் எனக்கு அடங்காத பிள்ளைங்களா நீங்க மாறி போனது என்ன? ஓசியால 12ஆம் அதிகாரத்துல அதை எழுதுறாரு ரொம்ப அற்புதமா. நான் கைப்பிடிச்சு உன்னை பழக்கினேனே, நீ ஏன்பா எனக்கு விரோதமா நீ கலகம் பண்ற, துரோகம் பண்ற? ஏன் என் கட்டளை எனக்கு கை கொள்ள முடியாதா? என் கரத்துக்குள்ள நீ இருக்கிறாயே அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஆண்டவர் பேசுறாரு. ஆனால் நம்ம என்ன பண்றோம், அன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் பண்ண மாதிரியே சில காரியங்களை ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பண்ணோம், அவர் விரோதமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கோம். நாம் மற்றவர்களுக்கு அந்த பதராக இருக்கிறோமா அல்லது பிரயோஜனம் உள்ள பாத்திரமா இருக்கிறோமா யோசிக்கணும். நீங்க இதுல நீங்க கரெக்ட் பண்ண உங்களை சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்க நிச்சயமா தேவனுக்கு முன்பாக கனி கொடுக்கிறவர்களாக பரனுள்ளவர்களாக நிற்பீங்கள் என்பது சந்தேகம் இல்லை. ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள் அவருடைய சுபாவத்தை பிரதிபலிப்பார். நாம் தேவனை உடையவர்கள் தேவனை போலத்தான் இருக்க முடியும். நாம் ஒரு வேளை மறந்து போனாலும் அந்த வித்து நமக்குள்ள இருக்கிறதுனால அது தன் வேலையை அது செய்யும். அதனால சொல்றாரு, நீங்க ஒரு வேளை மறக்கலாம், தேவன் உங்களை நம்மள ஒரு காலம் மறக்கிறதே கிடையாது. உள்ள கையில வைத்து உன்னை வரைந்திருக்கிறேன்றாரு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், என் ஆண்டவர் கண்டுக்கவே இல்லை போல. இல்ல தேவன் என்னை அவருடைய வலது கரத்திலே
என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் எனக்கு தரார். காலையில கூட அந்த வலது கரத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி பேசணும் நினைக்கிறேன். அவருடைய வலது கரத்துல அக்கினிமயமான பிரமாணங்கள் வெளிப்பட்டது. அக்கினிமயமான அப்படின்னா வல்லமை, அந்த வல்லமை குறிக்கிற அக்கினி. ஒரு காரியத்தை எரித்து போடக்கூடிய அளவில் அது வல்லமை நிறைந்தது. அது மட்டுமல்ல, அது இன்னும் பாத்தீங்கன்னா அழிக்கிற அக்னி, பட்சிக்கிற அக்னி அப்படின்னாலே அழித்து போடுகிற காரியங்கள், என்னத்தை அழிப்பார், எதிரான காரியங்களை, நமக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்களை, அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த அக்னி மயமான வல்லமை நிறைந்த அவருடைய கரம் இருக்கிறது என்பதை நாம் உணரும். அவருடைய வார்த்தைகள் பட்டயம் போல இருக்குது, அக்னிமயமான பட்டயம். அவர் வாயிலிருந்து புறப்பட்டதான். அவருடைய கரத்தில் இருந்து அக்னிமயமான வார்த்தைகள் வெளிப்பட்டது. அவருடைய மகிமை அக்னிமயமாய் இறங்கிட்டார். புகைக்காடா இருந்தது அவருடைய மகிமை, அப்படிப்பட்டதா இருந்தது. அப்போ தேவனுடைய தன்மைகளை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது, நமது உலகத்திலே வாழும் பொழுது, வாழுகிற நாட்களிலே தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற காலங்களாய் நம்மை முழுவதுமாக அவருடைய கருத்துக்களை நம்ம விட்டுக் கொடுக்கணும். ஏன்னா தேவன் நம்மை நடத்த வல்லவராக இருக்கு. அதுக்காக தான் பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அவர் உருவின பட்டயம் அவர் கையில் இருக்கிறது எப்பொழுதும். எதற்கு? நம்மை பாதுகாக்க, நம்மை பராமரிக்க, அவருடைய வார்த்தை என்னும் கோட்டைக்குள்ளே நம்மை வைத்து அழகு பார்க்க. எருசலேமை குறித்து சொல்லும் போது சொல்றாரு, எருசலேம் சுற்றி 4 புறங்களிலும் மதில்களால் சூழப்பட்டு. அது எதற்கு? பாதுகாப்புக்காக. அப்போ நம்மை சுற்றிலும் ஒவ்வொரு நாளும் ஒரு பாதுகாப்பின் கரமாக ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நாம் பலன் இல்லாமல் இருப்போம். ஆனால் ஒரு நாளிலே அவருடைய வார்த்தை கொண்டு நம்மை அவர் நியாயத்திற்கு இருக்கிறார் என்பதை இந்த வேத பகுதிகள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஆகவே தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் நன்றாய் விளக்கி சரியா பண்ணுவாருங்க. ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட்லாம் சொல்லும் போது சொன்னேன், யார் கையில் அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார் அப்படின்னா மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து கரத்தில் தான். நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. தேவன் வந்தார்னா, தேவனே நீங்க வந்தா தான் தெரியும் இந்த வாழ்க்கை சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். இயேசு உலகத்தில் வாழ்ந்து விட்டு சென்றவர். அவர் நம்மை ஒரு நாளிலே நியாயத்திற்கு இருக்கிறார். ஆகவே அவருடைய கரத்திலே தூற்றுக்கூடை இருக்கிறது. களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமை களஞ்சியங்களிலே சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் அவர் சுட்டெரிப்பார் என்றார். ஒரு எச்சரிப்பான வசனம். தேவன் நியாயத்திருக்கிற தேவன் என்பதை நாம் உணர்ந்து, யோவான் ஸ்நானகனால் அறிவிக்கப்பட்ட தேவனுடைய திட்டங்களை புரிந்து கொண்டு, நாமும் அவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய், இயேசு மரித்ததின் ஒரு மிக முக்கியமான ஒரு நோக்கமே பிதாவுக்கு முன்பாக தம்மை ஒவ்வொருவரும் குற்றமற்றவர்களாய், கண்டிக்கப்படாதவர்களாய், தேவனுடைய உத்தமமான சபையாய் நிலைநிறுத்தும்படிக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அப்போ நம்மிலே குற்றம் இல்லாமல், பழுது இல்லாமல், பதர் இல்லாமல், மணிகளாக, கோதுமை மணிகளாக, பலன்கள் நிறைந்தவர்களாக, நன்மைகள் செய்கிறவர்களாக இந்த உலகத்தில் நாம் இருந்து தேவ நாமத்தை நாம் மையப்படுத்துவோம், அவருக்கு சாட்சியாய் வாழ்வோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் விரும்புகிறார். எச்சரிப்போடு வாழணும். வாழ்க்கையில இது எதற்கு இதுல சொல்லப்படுகிறதுனா, ஐயோ அவர் ஒரு கூட்டத்தை தண்டிப்பாரு, அழிப்பார் அப்படின்னு அதுக்காக அல்ல. நாம் ஒரு நாளும் பதறாகிவிடக்கூடாது. நாம் ஒவ்வொரு நாளும் களஞ்சியங்களிலே சேர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். பதறாக நாம் மாறாமல் பலனுள்ளவர்களாக மாற தேவன் நம்ம ஒவ்வொருவரும் நிறுத்துவாராக. அது ஒவ்வொரு நாளும் வார்த்தையை அறிந்து கொள்ளுங்கள். தேவனை அறிகிற அறிவிலை வளருங்கள். அவரோடு வைத்திருக்கிற உறவில ஒவ்வொரு நாளும் பலப்படுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நிலைநிறுத்தி அவருக்கு முன்பாக யோக்கியமானவர்களாக, இன்னும் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி நம்முடைய பிரயாசம் நிறைவேற ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவனை தந்து உதவுவாராக. நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்கள் வாழ்நாளில் இந்த ஒரு நாளை கூட்டி கொடுத்து ஒரு சில வசனங்களை நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு தந்த
இந்த சிலாகியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கோதுமை மணிகளாக இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக ஆண்டவரை காணப்பட உங்களுடைய ஆவியையும் உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு தந்து ஆண்டவரே எங்களை எச்சரிக்கின்ற வேத பகுதியை நாங்கள் பார்த்தோம். நீர் உங்களுடைய கரத்துக்குள்ளே ஆண்டவரே தூற்றுக்குள்ளே வைத்திருக்கிறீர். ஒரு நாளிலே நீர் எங்களுக்கு சொல்லுகிற உங்களுடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து எங்கள் வாழ்க்கையிலே வேத வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல் நடைமுறை பாவனைகளிலும் உம்மை போல உங்களுடைய வார்த்தையின் தன்மைகளை வெளிப்படுத்தி வாழ்வதாய் மாற்றும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்ய நடத்துங்க. இரவில் படுத்துறீங்கனாலும் மீண்டும் ஒரு நாளை கண்டு உங்களுக்கு நன்றி புதிய சுதந்திரங்களை ஏறெடுக்க நீரை கிருபை பாராட்ட வேண்டுமா? எங்கள் மீட்பு ரட்சகரமாய் இருக்கிற இயேசுவை நாமத்தை ஜெபிக்கிறேன். ஆமென். நல்லவர். மீண்டும் நாம் நாளை சந்திக்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.